டேய் என்னடா நேத்தா வந்துட்டு போனா அதுக்குள்ள வந்திருக்க? டேய் நான் நேற்று உங்ககிட்ட புதுசாக லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி காமிச்சேன்ல. ஆமா, ஒரிஜினல் துப்பாக்கின்னு காமிச்ச. என்கிட்ட இருந்த டம்மி துப்பாக்கியும் உன் ஒரிஜினல் துப்பாக்கியும் ஒரே மாதிரி இருக்கிறதா கூட நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ சொன்ன. நான் வீட்டில் துப்பாக்கி எடுத்து பார்த்தா அது ஒரிஜினல் இல்ல, டம்மி துப்பாக்கின்னு தெரிஞ்சது. டேய் என்னடா சொல்ற? நீ கொண்டு போனது டம்மி துப்பாக்கியா? ஆமா, நான் இங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் போனேன், வேற எங்கேயும் போல. துப்பாக்கி இங்கே தான் மாறி இருக்கணும். அப்படியா சொல்ற? ஆமாண்டா, நேற்று இங்கே வந்து நான் துப்பாக்கியை காட்டினப்ப உங்ககிட்ட இருந்த டம்மி துப்பாக்கி என்னோடதும் ஒரே மாதிரி இருந்துச்சுல. அப்ப எனக்கு ஃபோன் வந்ததால நான் வெளில போய் பேசிட்டு வந்தேன். திரும்பி வந்து அப்படியே கன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இது உன்னோட டம்மி துப்பாக்கி. ஒரிஜினல் துப்பாக்கி உன்கிட்ட தான் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. இரு இரு, எங்க இருக்குன்னு தேடி பார்க்கறேன். சரி. என்னடா வெறும் கையோட வர? துப்பாக்கிங்க. சாரிடா, நேத்து நீ வந்த நேரத்துக்கு சினிமாக்காரன் ஒருத்தன் வந்து ஷூட்டிங்க்கு டம்மி துப்பாக்கி வேணும்னு கேட்டான். நான் அப்ப மறந்து போய் உன் துப்பாக்கியை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஷூட்டிங் கொடுத்துட்டியா? ஆமாண்டா, அவங்கிட்ட தான் கொடுத்தேன். அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. வெடிச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிட்டா. வாங்கிட்டு போனவனுக்கு ஃபோன் பண்ணி அது ஒரிஜினல் துப்பாக்கி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றா. இரு, இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னடா கான்டாக்ட் பண்ண முடியலையா? ஆமாண்டா, நாட்டு ஷிப்னு வருது. இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், ஏதாவது செஞ்சு கன்னை யூஸ் பண்ண முடியாம செய்யணும், இல்லைன்னா எல்லாருமே மாட்டிப்போம். குட் மார்னிங் சார். சார் செக் அவுட் பண்ணுறோம். ஓகே, பில் ரெடி பண்ண கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணுங்க. ஓகே. இந்தாங்க மேடம் கண்ணு. ரெடியா? ரெடி சார். டேக் போலாமா? ரோல். ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். சார் ஒரு நிமிஷம், சீன் எனக்கு சொல்லவே இல்லையே. இருமா சொல்றேன். இந்த புது ஹீரோயினை வச்சுட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்கு. அம்மா, இது ஒரு முக்கியமான சீன். நீ ஹீரோவை டம்மி கண்ணை வச்சு சுடுற. அவன் மேல நிஜமாவே குண்டு பட்டுடுது. சார் இது ஆல்ரெடி டோல்டு சார். ஆனா நீ இப்ப சொல்லலேன்னு சொன்னியம்மா. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா அதுல கொஞ்சம் உப்பு புளி மிளகா எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் போட்டு சீனை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்தப்பா ஹீரோ, இந்தப்பா ஹீரோயின், ரெண்டு பேரும் நல்ல கவனிங்க. ஹீரோயின் உன்னை விளையாட்டா கொன்னுடுவேன்னு சொல்லி டம்மி கண்ணை வச்சு கிண்டல் பண்ற. ஆனா நீ அவளை சீரியஸா லவ் பண்ற. ஆனா அவ ஒன்னு விளையாட்டா தான் டீல் பண்றா. புரியுதா? ஓகே சார். அதனால நீ சீரியஸா அவகிட்ட சொல்ற. என்ன டைலாக்னா, நீ என்ன கத்தியால குத்தினாலும் துப்பாக்கியால சுட்டாலும் உன் கையால செத்தா எனக்கு அது சொர்க்கம். இத்தனை நாளா உன் காதலுக்காக காத்திருந்த. இப்ப நீயே என்ன கொன்னுட்டா, சொர்க்கத்துல உனக்காக காத்திருப்ப அப்படின்னு இமோஷனலா சொல்ற. இவன் எமோஷனலா பேசுறான், ஆனா நீ கிண்டலா. ஓ, இந்த டம்மி துப்பாக்கிக்கே இவ்வளவா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சொன்ன டைலாக்கையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அந்த கன்னோட ட்ரிகரை அழுத்தணும். என்ன டைலாக் சொல்லிட்டு அழுத்தணும் சார்? அதாம்மா நான் சொன்னேனே, அந்த ஹீரோ சொன்னா இல்ல, அதே டைலாக்க நீ கிண்டலா ரிப்பீட் பண்ணணும். ஆமா, ஹீரோ என்ன சொன்னாரு சார்? பொறுமைதான் எனக்கு வேணும். அது இருந்தா படத்தை எடுத்துருவேன். யோ 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 ஹீரோ, நீ அந்த டைலாக்க இமோஷனலா ஒரு வாட்டி அவகிட்ட சொல்லி காட்டியா? சார் எந்த டைலாக் சார்? ஐயோ, இப்பதானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ கத்தியால வெட்டினாலும் துப்பாக்கியால சுட்டாலும் உன் கையால செத்தா அது எனக்கு சொர்க்கம். இத்தனை நாள் காதலுக்காக காத்திருந்தேன், நீ என்ன கொன்னுட்டா சொர்க்கத்துல உனக்காக காத்திருக்க. இதை நீ சொல்லணும்யா? சரி, ஓகே. நீ சொல்ல சொல்ல அவ ரியாக்ட் பண்ணுவா. ஆமா, அவன் சொல்ல சொல்ல நீ ரியாக்ட் பண்ணணும், அப்புறம் தான் சுடணும். ஓகேயா? சார் எனக்கு அந்த டைலாக் ஒழுங்கா சரியா செட் ஆகல.
கொஞ்சம் டைம் வேணும் சார். ஓ, உனக்கு ஊட்டியில ஒரு 6 மாசம் ரூம் போட்டு கொடுக்கட்டுமா? டேய் டேய் டேய், பெரிய பெரிய ஹீரோவே வெயில நின்று இந்த டைலாக்லாம் சர்வ சாதாரணமா பேசுறாங்கடா. நீ இன்னும் முன்னுக்கே வரல. சொன்ன டைலாக் ட்ரை பண்ணடா அட்லீஸ்ட். சரி ஓகே சார், ரெடி சார். ஏய், நீ என்ன சுட்டாலும் நான் சொர்க்கம் போவேன். ஏன்னா நீ என் லவ்வரு. டேய், ஒண்ணு நான் சொல்லி கொடுத்ததை சொல்லணும், இல்லாட்டி நீயே ஏதாவது அர்த்தம் வர முடியாவது பேசணும். அர்த்தமே வரலடா. இங்க யாரா டைரக்டர்? சார் நீங்க தான் சார். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சொன்ன டைலாக்க ஒழுங்கா சொல்டா. அப்படியா சார்? இப்ப பாருங்க சார். உன் கையில இருக்கிற அந்த துப்பாக்கி வெடிச்சா நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன். ஐயோ ஐயோ, நீ என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு போல இருக்கேடா. சார் இவர் முகத்துல எக்ஸ்பிரஷனே இல்ல சார். எனக்கு எப்படி மூடு வரும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்ப முகத்துல போய் நான் உட்காரட்டுமா? இல்ல சார், மிஸ்டர் கார்த்தியை வர சொல்லி இந்த டைலாக்க சொல்லி தர சொல்லுங்க. அவரு கரெக்டா சொல்லி தருவாரு. நானும் அந்த இமோஷனை பிக்கப் பண்ணிப்பேன். அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். அப்பா கூப்பிடுங்கப்பா அந்த பையனை. அது வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஷாட் எடுக்கலாமா? அதில் முக எக்ஸ்பிரஷன் ஒன்றும் தெரியாது. ஸோ அதை எடுங்க. அதுக்குள்ள கார்த்திக் வந்துருவாரு. ஓகே? ஓகே சார். நான் படம் எடுக்க வந்ததை விட பப்படம் வைக்க போயிருக்கலாம். அதை நான் சொன்ன உடனே புரிஞ்சுட்டு பொரியும். என்னமோ பண்ணுங்க, போங்கடா. நான் போய் கார்த்தி சார் கூட்டிட்டு வரேன் சார். இதை வந்து வேலையெல்லாம் பாரு. டச்சப் தானே நீ. ஒரு டேக் ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஓகே, ரெடி, ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். நீ என்ன கத்தியால வெட்டினாலும் சரி, துப்பாக்கியால சுட்டாலும் சரி, உன் கையால செத்தா அது எனக்கு சொர்க்கம். இத்தனை நாளா காதலுக்காக காத்திருந்த நீ என்ன கொன்னுட்டா உனக்காக சொர்க்கத்துல காத்திருப்பேன். கட். டேய் கண்ணா, உன் ஆக்டிங்க்கு நீ தமிழ்நாடு மட்டும் இல்லடா, ஹாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரைக்கும் போகணும்டா. அவ்வளவு பிரமாதமா இருக்குடா உன் நடிப்பு. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஏய், சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆஸ்கார் சார். அவார்ட்லாம் வாங்க போறடா. Thank you, thank you, sir. இன்னும் உங்க அம்மா அப்பா எப்படிடா பெத்தாங்க? இன்னும் நீ நிறைய சினிமால பட வேண்டியிருக்குடா. தேங்க்யூ சார். Thank you very much, நல்லா இருடா. பாவம், அவனை பத்தி நான் பேசுறத அவன் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனை நான் கிண்டல் பண்றேன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. 5 ஏக்கர் நிலத்தை விற்று ஆஸ்கார் லெவல்ல படத்தை எடுக்கலாம்னு நினைச்சா அதுக்கு பணம் மட்டும் பத்தாதுடா சாமி. சார் சார், கார்த்தி சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க சார், ஹீரோயினுக்கு ஒரு டைலாக் நீங்க சொல்லி தரணும் சார். ஹீரோ ரொம்ப சொதப்புறாரு. அதான் டைரக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் சார். ஹலோ, அதெல்லாம் முடியாது. நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு 10 நிமிஷம் தான். இல்லைனா டைரக்டர் என்ன திட்டுவார் மேடம். சார் 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 ப்ளீஸ் சார், எல்லாரும் அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இத பாருங்க, எதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணணும்? எங்களுக்கும் உங்க ஷூட்டிங்க்கும் என்ன சம்பந்தம்? மேடம் மேடம் கோச்சிக்காதீங்க மேடம், ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான் சார். சார் ஒரே ஒரு சீன் தான் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சீனு? என்ன சீன்னுலாம் கேக்குறீங்க? அப்படிலாம் நீங்க போக கூடாது. ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரி ஒரே ஒரு சீன் தான். ஹீரோ எமோஷனலா டைலாக் பேசணும், அதுக்கு ஹீரோயின் ரியாக்ட் பண்ணணும். ஆனா ஹீரோ அதுக்கு சரியா பண்ண மாட்டார் சார். ஸோ ஹீரோ டைலாக் நீங்க பேசினா மேடம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்க சின்ன ஹெல்ப் தானே கேட்குறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ஹீரோவை அதாவது கார்த்திகை சஜஷன்ல நிக்க வச்சிடுறேன். நீ அவனை பார்த்து ரியாக்ட் பண்ணி பேசி சுட்டுரு. வாங்க. ஹாய் கார்த்தி. ஹாய். கார்த்தி, நீங்க தான் வழக்கம் போல என்னை காப்பாற்றி விடணும். என்ன சார் பண்ணணும்? இந்த டைலாக்கை வந்து ஹீரோ பேசுவாரு, அதுக்கு ஹீரோயின் ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணிட்டு இந்த துப்பாக்கியால அவரை சுட்டுடணும். அவ்வளவுதான் சார் சீன். ஓகே சார். ஆமா கார்த்தி, ஹீரோ மாத்தி சொல்றாரு. சரியான எமோஷன் வரல.
என்னால ரியாக்ஷனை கேட்ச் பண்ண முடியல. ஓகே பண்ணிடலாம் சார். சரி, அந்த டைலாக் நான் சொல்லட்டுமா? இல்லை நானே பார்த்துக்கிறேன் சார். வழக்கம் போல நீங்களே பாத்துக்கிறீங்க. ஓகே சார் ரெடி. ஒரே ஒரு தடவை தான் பாத்தீங்க, அதுக்குள்ள போலான்னுட்டீங்களே. சின்ன டைலாக் தானே சார், பேசிடலாம். சூப்பர் சார். First I'll tell you the Tamil dialogues, then I'll translate you in English. நீ என்னை கத்தியால குத்துனாலும் துப்பாக்கியால சுட்டாலும் உன் கையால சாகிறதுனா அது எனக்கு சொர்க்கம். இத்தனை நாள் உன் காதலுக்காக காத்துட்டு இருந்தேன். நீ என்னை கொன்னுட்டா உனக்காக சொர்க்கத்தில் நான் காத்துட்டு இருப்பேன். ஓகே I'll translate that in English. Even if you stab me, even if you shoot me, it's heaven for me if I die in your hands. So far I waited for your love. If you kill me, still I'll wait for you in heaven. Okay? வெரி நைஸ் கார்த்தி. அடேங்கப்பா, நீங்க ஆக்டரா வந்திருந்தா பெரிய அளவு பேசப்பட்டிருப்பீங்க. உங்க ஆசீர்வாதம் சார். கார்த்தி, நீங்க அங்க பாயிண்ட் ஆஃப் வியூல போய் நின்று அப்படியே அந்த டைலாக் சொல்லுங்க. அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டே உங்களை சுட்டுருவாங்க. ஓகே சார். அவ்வளவுதான். அம்மா, இது டேக் இல்லம்மா, மானிட்டர் தான், சுட்டுறாத. ஓகே சார். ரோல், ரோலிங் ஆக்ஷன். நீ என்னை கத்தியால குத்தினாலும் நீ என்னை கத்தியால குத்தினாலும் துப்பாக்கியால சுட்டாலும் துப்பாக்கியாலே சுட்டாலும் உன் கையால சாகிறதா இருந்தா அது எனக்கு சொர்க்கம். உன் கையால சாகிறதா இருந்தா அது எனக்கு சொர்க்கம். இவ்வளோ நாளா உன் காதலுக்காக காத்துட்டு இருந்தேன். இத்தனை நாளா உன் காதலுக்காக காத்திருந்தேன். நீ என்னை கொன்னுட்டனா நீ என்னை கொன்னுட்டனா சொர்க்கத்தில் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சொர்க்கத்துல உனக்காக காத்திருப்பேன். இந்த டம்மி துப்பாக்கிக்கு இவ்வளோ டைலாக்கா? ஹலோ மேடம், ரெசார்ட் தானே இது? ஆமா. அங்க ஷூட்டிங் நடக்குதா? ஆமாங்க, பக்கத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மேடம், ஒரு பெரிய பிரச்சனை மேடம். ஷூட்டிங்க்கு டம்மி கண்ணு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. டம்மி கண்ணுக்கு பதிலா நிஜ கண்ணை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மேடம். அந்த கண்ணுல குண்டு லோட் ஆயிருக்கு. அந்த கண்ணு வெடிச்சா பெரிய விபரீதம் ஆயிடும் மேடம். அதனால இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி அந்த கண்ணை சேஃபா வைக்க சொல்லுங்க. சார் சார், ஒரே ஒரு சீன் தான் சார். என்ன சீனு? ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரி ஒரே ஒரு சீன் தான். ஆக்ஷன்.
நிறுத்துங்க. இது டூப்ளிகேட் இல்ல, இது ஒரிஜினல் கண்ணு. ஒரிஜினல் கண்ணா? என்னம்மா வளர்ற? இது ஷூட்டிங் துப்பாக்கிமா, டம்மி துப்பாக்கி. இல்ல சார், இப்போ ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏதோ மிஸ்டேக்கா நெஜ கண்ணு உங்களுக்கு கொடுத்து விட்டாங்களாம். இது பிடிச்ச செத்துருவாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். இது டம்மி இல்ல, நெஜம்தான். ஏய்யா, அது கொடு. ஐயையோ. என்ன கொடுமை இது? ஏவன்டா அவன்? அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, எனக்கு படபடன்னு வருது. சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அதான் ஒன்றும் ஆகலையே. ஐயோ, ரொம்ப சாரிப்பா. துப்பாக்கி வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்க ஒய்ஃப் மட்டும் வராம இருந்தா உங்க உயிர் போயிருக்கும், நாங்க எல்லாரும் உள்ள போயிருக்கோம். தாய், நீ என் கொலசாமி மாறிமா. ஓம் புருஷனை மட்டும் இல்லம்மா, எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கம்மா. ஐயோ சார், எதுக்கு நன்றியெல்லாம் சொல்றீங்க? விடுங்க. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, நன்றியை உடனே சொல்லி ஆகணும். டேய், இனிமே இன்னைக்கு ஷூட்டிங் வேணும். சார் 5 ஏக்கர் இடத்த வித்துட்டு படம் பண்றீங்க சார்? டேய் 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 5 ஏக்கர் இடமா முக்கியம்? ஒரு உயிர் போயிருக்குண்டா. போனா 15 வருஷம் 25 வருஷம் நம்மெல்லாம் ஜெயிலுக்கு போயிருப்போட்டா. எனக்கு என்னமோ படப்படன்னு வருதுடா. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. நான் போய் ஏதாவது ஒரு கோயில்ல உட்காரணும், அப்பதான் கொஞ்சமாவது அமைதியாவேன். அதனால பேக்கப். சரிங்க சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க சார், ரொம்ப நன்றி. இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க சார். சாரி கார்த்தி, எனக்கு இன்னும் டென்ஷன் போகல. இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு? ஒருவேளை நான் உங்களை ஷூட் பண்ணிருந்தா? என்ன, நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். யூ ஆர் சோ கியூட் கார்த்தி. போலாங்க. போலாங்க. டேக் கேர் கார்த்தி. பாய். வாங்க. பாய் சார், தேங்க்யூ சார். போம்மா, போய் ட்ரெஸ்ஸை மாத்து. ஏங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? என்ன சார் செஞ்ச? அங்கேருந்தே கத்தி என்ன வான் பண்ணியிருக்கலாம். இதை பற்றி யோசிக்காம முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஒருவேளை கன் ஃபயர் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நான் செத்து உங்களுக்காக சொர்க்கத்துல காத்திருப்பேன். பின்ன நீங்க மட்டும்தான் டயலாக் பேசுவீங்களா? நாங்களும் பேசுவோம். ஜோக்கெல்லாம் இருக்கட்டும்ங்க, சீரியஸாக கேட்குறேன். உங்கள் உயிரை பற்றி நீங்கள் யோசிக்கலையா? இல்ல சார், யோசிக்கல. எதை பத்தியும் நான் யோசிக்கல. உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். சரிங்க, உங்கள் உயிரை பற்றி கூடவா யோசிக்கல? அதான் உங்களை பத்தி யோசிச்சேன். என் உயிரே நீங்க தானே கார்த்திக் சார். உங்க உடலை விட்டு உயிர் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? நிஜமாவே நீங்க எனக்கு உயிர் தான் சார், சத்தியம். இந்த உலகத்துல எனக்கு எல்லாமும் ஆனவர் என் கார்த்திக் சார் தான். என் உயிர், மூச்சு, ஆன்மா எல்லாமே அவருக்காக தான். இந்த டைரியை படிச்சப்புறம் தான் தீபா கார்த்திக் சார் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. தீபா, நீங்க கண்டிப்பா சீக்கிரமா திரும்பி வருவீங்க. கார்த்திக் சார் கூட சந்தோஷமா வாழ்வீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் டோப்பா இருந்து தான் பாடுறேன். ஆனா யாருக்காக பாடுறேன்? தம்பி ஆபரேஷன் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு.
அப்புறம் நம்ம குடும்ப செலவுகளுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. இதையெல்லாம் சமாளிக்க தான் தெரிஞ்சே டூப்பா பாட போனேன். இந்த பால்ல சத்தியம் பண்ணு. நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்க பொண்ணுக்காக பாடுவேன். இந்த பால் மேல சத்தியம்.